கூகுள்லேருந்து பிக்சல் 10a அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சொல்ல போனால் போன வருடம் பிக்சல் 9a கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஃபோன் அதே ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் பிக்சல் 9aக்கும் இந்த கூகுள் பிக்சல் 10aக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் பில் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். வழக்கம் போல் இந்த ஃபோன் அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சுருக்காங்க. பேக் சைடு பிளாஸ்டிக் வருது. இதுபோல் IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. போன தடவை பிக்சல் 9aல 8.9mm திக்னஸோட வந்துருந்துச்சு. இந்த தடவை 9mm திக்னஸ் கூட ஒரு திக்னஸ் கூட்டியிருக்காங்க. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக் சைடில் இந்த கேமரா பம்பை ஒன்று போல காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு அப்படிங்கிற மாதிரி இந்த திக்னஸை கூட்டியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் இந்த ஃப்ரேமும் கேமராவும் ஒன்று போல தெரியும். மற்றபடி ஃபோனோட வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 183 கிராம் கொடுத்துருக்காங்க. போன தடவை பிக்சல் 9aக்கு 185.9 கிராம் வெயிட் இருந்துச்சு. ஸோ பில்டை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த பிக்சலோட 10aல போன தடவை பிக்சல் 9aல என்ன டிஸ்பிளே இருந்துச்சோ அதே டிஸ்பிளே தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா, இதோட பிரைட்னஸ் கொஞ்சம் கூடியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரு 6.3 இன்ச்க்கான ஃபுல் HD+ ரெஸ்யூவில் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர இந்த டிஸ்பிளேல இந்த தடவை 3000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. போன தடவை 2700 நிட்ஸ் வரையும் தான் பிரைட்னஸ் இருந்துச்சு பிக்சல் 9aல. இந்த தடவை கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி போன தடவை பிக்சல் 9aக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 அப்படிங்கிற கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. ஸோ டிஸ்பிளேல ஒரு குட்டி அப்கிரேட் இருக்கு. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது போன தடவை கூகுள் பிக்சல் 9aல பயன்படுத்தப்பட்ட அதே சிப் தான் இந்த தடவையும் கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுளோட இந்த Tensor G4 அப்படிங்கிற அதே சிப் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி செக்யூரிட்டிக்காக அதே டைட்டனோட M2 அப்படிங்கிற சிப் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஒரு மிட் ரேஞ்ச் சிப் செட்டாக வருது. ஸோ டே டு டே டாஸ்க் எல்லாமே நல்லாவே யூஸ் பண்ணலாம். கேம்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஓரளவுக்கு புஷ் பண்ண முடியும். மற்றபடி ஃபோன் போன தடவை மாதிரி 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வர்ஷன் LPDDR5 RAM தராங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பிக்சல் 9aல கொடுத்தது தான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஃபோன் லேட்டஸ்ட்டான Android 16ல ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோனுக்கும் போன வருடம் பிக்சல் 9aல கொடுத்த மாதிரி 7 வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் இருக்குது. அடுத்ததாக கேமராஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கேமராஸில் எந்த விதமான அப்கிரேடும் இல்லை. போனதில் பிக்சல் 9aல பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான். அதாவது மொதல் கேமரா 48 MP மெயின் கேமரா, ரெண்டாவதாக ஒரு 13 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. இதுபோல் கேமராவுக்கு பல விதமான மோட்ஸும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பெர்ஃபெக்ட் ஷாட் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபேஸோட எக்ஸ்பிரஷன்ஸ் மாற்றுற மாதிரி ஃபீச்சர், இதுபோல் பேக்ரவுண்ட் எரேஸ் மாதிரி பல விதமான AI ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். கூகுள் ஹார்ட்வேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதோட இந்த சாஃப்ட்வேருக்கு தான் பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதப்படி பார்க்கும்போது இதில் இருக்கிற அல்காரிதம் நல்லாவே இருக்கும். இது போல் கேமரா கோச் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. ஃபோட்டோஸ் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ட்ரெயின் பண்ணுற ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி செல்ஃபி கேமராவும் ஃப்ரண்ட் சைடில் 13 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இதுவுமே பிக்சல் 9aல கொடுத்த கேமரா தான். ஸோ ஹார்ட்வேர் அப்படி பார்க்கும்போது கேமராவில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மற்றபடி ஆடியோ பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் USB டைப் சைடு தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 2 மைக்ரோஃபோன்ஸும் கொடுக்குறாங்க. நெட்வொர்க் பொறுத்தவரை 5G சப்போர்ட் இருக்குது. இது போல் ப்ளூடூத் 6.0 மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. USB டைப் C வெர்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா 3.2 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீசென்ட்டான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ண முடியும். மற்றபடி பேட்டரிஸை பற்றி பேசலாம். போனதில் பிக்சல் 9aல பயன்படுத்தப்பட்ட அதே 5100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கூடியிருக்கு. பிக்சல் 9aல நமக்கு 23 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தாங்க. இந்த தடவை 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 7 வாட் கூட்டியிருக்காங்க. ஆனால் வயர்லெஸாக சார்ஜ் பண்ணும்போதும் போனதை பிக்சல் 9aல 7.3 வாட்டில் சார்ஜ் பண்ண முடியும். இந்த தடவை 10 வாட்டில் சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக இந்த ஸ்பீட்லாம் கூட்டலை. லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி பெரிய லெவலில் மார்ஜினல் அப்கிரேட்னு சொல்ல முடியாது. ஸோ கொடுத்துருக்கிற ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது பெரிய லெவலில் அப்கிரேட் இல்லை. அதனால் ப்ரைஸிங்கும் அதே 49,999 அப்படிங்கிற விலையில் இந்த பிக்சல் 10a லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்பிளேல கொஞ்சம் பிரைட்னஸ் கூடி இருக்குது, ப்ரொடெக்ஷன் கூடி இருக்குது. அது மாதிரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ஸோ ஒருவேளை ஏற்கனவே கூகுள் பிக்சல் 9a உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இந்த கூகுள் பிக்சல் 10a வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக அந்த ஃபோனே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுக்கும் 7 வருஷத்துக்கான OS அப்டேட்ஸ் கொடுக்குற போது கண்டிப்பாக இது பெரிய அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு பெரிய டிவைஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் கூகுள் ஏன் பெரிய லெவலில் ஹார்ட்வேர் சேஞ்ச் இல்லாமல் இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. வருடம் எல்லாருமே ஃபோன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கூகுள் கொடுத்தாங்களோ என்னவோ தெரியல. மற்றபடி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். கூகுளோட நியர்பை ஷேர் மூலமாக இந்த ஐஃபோனுக்கு கூட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் இந்த ஃபோனுக்கும் கூடியவர்கள் வரதா இருக்குது. ஸோ இதே மாதிரியாக குட்டி குட்டி சேஞ்சஸோட கூகுள் பிக்சல் 10a லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கூகுள் பிக்சல் 10a பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.